என்னம்மா என்னாச்சு? ஏன் அழுற? டான்ஸ் கிளாஸ்ல இருந்து கெட் அவுட் சொல்லிட்டாங்க டான்ஸ் டீச்சர். யாரு, பிரியாவா? ஆமா டாடி, இனிமே டான்ஸ் கிளாஸ்க்கே வரான்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன செஞ்ச? நான் எதுவும் செய்யல டாடி. तुम kita tak Jonathan. Tuh kita tak din. Tak Jonathan. Tak Jonathan. Tak din. Tak din. பேபி டான்ஸ் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னியா? அம்மா சொன்னேன். ஏன், அவன் என்ன தப்பு செஞ்சான்? தப்பு செஞ்சது அவ இல்ல. சொல்றேன் கேட்டுக்கங்க. கண்ணா வருவாயான்னு மேடைகள்ல 1000 தடவை பாடி நடனாடி இருக்கேன். ஆனா எந்த கண்ணனுக்காகவும் நான் என் வாழ்க்கையில ஏங்கினதில்ல. நடனம் தான் மூச்சு, நடனம் தான் இதய துடிப்பு, நடனம் தான் வாழ்க்கைன்னு இருந்தவனா. கழுத்துக்கு தாலியை பத்தி நான் கனவு கண்டவல்ல. கால் சலங்கிய பத்தியே எப்பவும் சிந்திச்சவ. ஆனா உங்களை சந்திச்சப்போ ஒரு ஐடியல் மேன், ஒரு உதாரண மனிதரை பார்த்துட்டேங்கிற எண்ணத்துல மனசு மாறின. உங்களை பார்க்கணும்னு ஏங்குவேன், பேசணும்னு துடிப்பேன். காரணமே இல்லாம உங்களுக்கு போன் பண்ணுவேன். ஹலோங்கிற உங்க குரலை மட்டும் கேட்டு போன கீழே வச்சிருவேன். ஏன் தெரியுமா? Damn it! I started loving you. ஆனா நீங்க ஒன்று உதாரண மனிதர் இல்ல, ஒரு சராசரி ஆம்பளை. ஆண்களுக்கு உரித்தான எல்லா பலவீனங்களோட. புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. பிரியா, புதிரா பேசாத, புரியும்படியா பேசு. உங்க மனசு கேட்டு பாருங்க, புரியும். இல்ல மலை மேல இருக்கிற அந்த குன்றத்தூர் முருகனை கேளுங்க. விஷயம் எனக்கு விளங்கி போச்சுன்னு ஆச்சரியமா இருக்கா, இல்ல உங்க வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கா? இல்ல, உன் முட்டாள்தனத்தை நினைச்சு வருத்தமா இருக்கு. நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ஆனா டான்ஸ் ஆடிக்கிட்டே பேச தெரியாது எனக்கு. என் மனைவியோட அகால மரணத்துக்கு அப்புறம் நான் வாழ்க்கையில எதையுமே தேடல. முக்கியமா இன்னொரு பொண்ணு, என் தொழிலின் ஹோட்டல், என் வர்க்கேஸ், உயிருக்குயிரார் என் குழந்தைகள். இதான் உலகம் ஒன்று வாழ்றவன். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இசை அனுபவிப்பேன், கலையை மனசால ரசிப்பேன், அவ்வளவுதான். நான் ஒரு பட்டம் வாங்காத முட்டாளா இருக்கலாம், ஆனா மோசக்காரன் இல்ல. என் மனைவியின் மறைவுக்கு அப்புறம் எத்தனையோ பெண்களை அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிறேன். ஆனா யாரையும் பார்த்து ஒரு வினாடி கூட நான் தள்ளப்பட்டவன் இல்ல. கோயில்ல 2 பேரையும் சேர்த்து பார்த்துட்டு அந்த 2 பேருக்கு தொடர்பு இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்படியே தொடர்பு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு வேற எத்தனை வேலைகள் இருக்கு. கோயிலை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு பரதம் தெரிஞ்ச அளவுக்கு விவேகம் தெரியல. என்னோட செயல்களுக்கெல்லாம் நான் யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற வித்திக்காக. உன்னை நான் மதிக்கிறேன், நேசிக்கிறேன். நீ சொன்ன மாதிரி damn it, I started loving you and I love no one else. பொன்னான வாழ்க்கை நேரத்தை வீணாக்குறதே இந்த காதல். இப்பதான் புரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொசிசிவா இல்லன்னா அது காதல் இல்ல. நேசிப்பவன் தனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறதும் தப்பு இல்ல. எதையும் புரிஞ்சுக்குங்க. ஹலோ, நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க. நீங்க யாரு? என்ன தெரியாதா? தெரியாதே, நான் பார்த்ததில்ல. நான் மட்டும் உங்களை பார்த்திருக்கேனா என்ன? ஜிம்னேஷியத்துல புதுசா இல்ல பாக்குறேன், அதான் கேட்டேன். சபாஷ், முன்ன பின்ன தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. பிரமாதம். சரி சரி, ஒருத்தர் மிஞ்சர நடிப்பதா. அக்கா வா போலாம். மிஸ் பிரியா, ஒரு சின்ன அட்வைஸ்.
எதுக்கும் மிஸ்டர் அழகப்ப கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. ஏன்னா அவர் காதலிக்கிற பொண்ணுங்களோட லிஸ்ட் அவர் ஹோட்டல் மெனு லிஸ்ட் மாதிரியே என்னவோ. ஏய் சும்மா இருடி கழுத. ஏமாந்தவன் நீ சும்மா இருக்கலாம், நான் ஏன் சும்மா இருக்கணும்? வரேன் மிஸ் பிரியா. அன்னைக்கு சொன்னப்போ என் வயசு 18ன்னு தப்பா சொல்லிருக்கேன். உண்மையா என் வயசு 22 வருஷம் 8 மாசம், 23ன்னு வச்சுக்கலாமே. பிறந்த தேதிய பள்ளிக்கூட ரெக்கார்ட்ஸ்ல தப்பா என்டர் பண்ணிட்டாங்களா? பாட்டி தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை மறந்துடணுங்கிற தீர்மானத்தோட தான் நேத்து பூஜை ரூம்ல சீட்டு போட்டு பார்த்தேன். மறக்கவே கூடாதுன்னு தான் சீட்டு வருது. அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சது. போன ஜென்மத்துல நீங்களும் நானும் லவ்வர்ஸா? அப்போ காதல் நிறைவேறலையா? இது யார் சொன்னது? அம்பாள் கனவுல வந்து பிரசன்னமாகி விஷயத்தை விளக்கி சொன்னா. இந்த ஜென்மத்திலேயாவது அது நிறைவேறட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனா. உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. டாக்டர் அம்மாவா? நான் அழகப்பன் பேசுறேன். சொப்பனாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன்னு சொன்னீங்களே. சாரி மிஸ்டர் அழகப்பன், ஸ்வப்னா என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டா. பேசாம அவ காதல் அக்செப்ட் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கங்களே. 18 வயசு தானே வித்தியாசம், பரவாயில்ல, நத்திங் ராங். உங்க மேல அவளுக்கு அவ்வளவு காதல். காதல் இல்லைங்க, அது காமம். அது காதல் தானே நிரூபிக்க நான் என்ன பண்ணணும்? கட்ட வரல வெட்டிக்கணும். செய்வியா? அடிச்சாலோ I love you. I love you. சபாஷ், அன்னத்துல அரைஞ்ச அப்புறம் கூட விடாபிடியா லவ்னு பாத்தியா? அங்கிட்டு நான் வெறும் சொப்பனா பாக்கல, அமராவதியை பார்த்தேன், மீராவை பார்த்தேன், எல்லா சினிமா காதலிங்களையும் பார்த்தேன். ஆமாங்கிறேன், காதல்னா அப்படிதான் இருக்கும். கார்பரேஷன் ரோடு மாதிரி கண்ணா பின்னானு கலங்கிட கூடாது. காதல் ஆட்டத்துல ஜெமி பைனல்ஸ் தான் வந்திருக்கேன். பைனல்ஸ் வர தேவையில்ல. சொப்பனாக்கா, இந்த சகுனி மாமாவுக்கு வேலை வெட்டி இல்லையான்னு நினைக்கிறேன். இல்லையே, என்ன பண்றது, மனசு கேட்கல. ஒரு பச்சைக்கார பொம்பளை பிரியா ரஞ்சனா தெரியுமா? அவதே உன் காதலுக்கு எதிரி. இந்த அழகப்பண்ண ஆட்டி படைக்கிற ஜுச்சு அவகிட்ட இருக்கு, மந்திர கோல் மாதிரி. நீ போய் முதல்ல அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணு, உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். சொப்பனாக்கா, ஃபைனல்ஸ்க்கு வந்துட்ட, தைரியமா போ. அங்க போய் போகுது. Thank you.